ஐயா, கிராமத்து பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது ஐயா. மனம் திரும்ப கட்டி நரகத்துக்கு தான் ஐயா போகணும். ஆண்டவர் சொல்றாருங்க, மனம் திரும்புங்க, பாவத்தின் சம்பளம் மரணங்க சாமி. காலையில வந்து தண்டரை வச்சுன்னுக்குறானுங்க, சும்மா காலையில வந்து தண்டரை போட்டுனுக்குறானுங்க, நரகம் நரகம்னு சொல்லினுக்குறானுங்க. நரகம் சொர்க்கம்னு சொல்லி சுத்தினுக்குறாங்க ஊருல. தெரியலையா அவங்கள்ட்ட கேளு. மச்சான் எங்கதான்டா எங்க ஆள் பட்டு ஐயோ கொஞ்சம் கொஞ்சமாவா அதுதான் நடக்கும். நரகம்னா அது இல்லடா, வீட்டுல பட்டுறாங்க பாரு பாடு, அதுதான்டா நரகம். அங்க போயிட்டு வா இங்க போயிட்டு வா சும்மா நச்சு நிற்பாங்க, அதுதான்டா நரகமே. எங்க ஆள் பண்ணுமே அதுக்கா நான் யாரு கூட பேசுங்கிறாரு அது வேற பத்துறாது. பேசலாம் பேசலாம் நம்ம பேசினாக்கா தப்பு. ஐயோ பத்தப்பாடு மச்சான் உண்மையிலே நரகம் எப்படி மச்சான் எழுவோம் தெரியலையே ஆமாடா இருக்குடா. பைபிள் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று பைபிள் சொல்லுகிறா. அப்ப ஏன் கடவுள் உண்மையா சொல்றப்பா? ஏய் நம்ம சொல்லறா பேசப்போ செஞ்சிருந்துட்டு டேய் நல்லா உருட்டு, எவ்வளோ நேரம் உருட்டு உருட்டு. எனக்கே போய் மாறுதுடா. டேய் அவன் சொல்றதா பார்த்து கூட பரவாயில்ல, நீ சொல்றதா பார்த்து போய் மாறுது. வா ஒரு எண்ணெய் செட்டு போட்டு வரகுறாங்க நம்மள. நானே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துரும் பழகிக்கிறான், செத்து தானே இருக்கிறான். ஆமா நான் நினைக்கிறேன் நான் அவனுக்கு ரேஷன் அனுக்கிற மாதிரி என்னடா, ஈஸ்வர கையில் கூட அது மாதிரி நிற்க மாட்டானுங்கடா. வேறு எதுவும் ஓசி கொடுக்குறாங்க நாளைக்குண்டா. அதுதான் எல்லாரும் மாடி போகுது, இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாங்க. இன்னும் கூட போகணும், இன்னும் கூட வர ஏய் நானும் ஓசி கொடுக்குறானு சொன்னதா பா வேணாம். டே நீ வா பார்த்து சொல்றாங்க மச்சான் எரியுது மச்சான் எரியுதுடா. டே ஏன்டா இயேசுவை பத்தி என்கிட்ட சொல்லல, ஏன்டா சொல்லல? எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடா. டே ஐயோ முடியல. ஏன் பைபிள் உள்ள வார்த்தைகளை பத்தி சொல்ல வேண்டியதுதான்டா. நான் நடந்திருப்பில்ல, எத்தனை நேரம் கூட இருந்தேன். கடவுளை பத்தி ஏன்டா சொல்லல? இயேசுதான் மெய்யான தேவன் ஏன் சொல்லல? என்னடா 5 மணி நேரம் பேச்சு மூச்சு இல்லை, என்னாச்சு சொல்றா? ஏய் போனாம்பா, நடந்து போனேன்னு சொன்னேன். சரி பெரிய பெரிய கியூடா மச்சி நாங்கள் போனேன் இப்போ பெரிய புஸ்தகம் புக் ஒன்று நினச்சா அந்த பேஜை திருப்பி பார்த்தாங்க. அப்பமைக்கு யாரை கிடைச்சாங்களோ தூக்கி போட்டாங்க. நான் கட்டது பண்ணாங்களோ அது எல்லாம் மச்சி எப்பா அப்படியே போடுறானுங்க, காலை வலிச்சுன்னு போய் போட்டுறாங்க. அப்படியே ஒரு கிணறு மச்சி நெருப்பு திகுதுகானி இருக்குது போட்டுறாங்க, பூசிங்களும் கடிக்குது. நல்லா பொண்ணு மச்சி இனிமேல் நடந்துருங்க, பாவம் எதுவுமே செய்வாரா அப்பா. பிரியமான தேவஜனமே, ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கும். அவருடைய சரீரத்தை நரகத்தில் தள்ளுவதை பார்க்கிலும் அவர்களை பரலோகத்தில் சேர்ப்பது நமக்கு நலமாக இருக்கும். கர்த்தர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார். அவர் உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆமென்.